பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் காவல் என்கிற தலைப்பில். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், நான் அதை சொல்லிட்டே வரையான்னு தெரியுமா? அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் சில நேரம் 100 ரூபா, 50 ரூபா, சில நேரத்தில் 200 ரூபா, சில நேரத்தில் சம்பளம் வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு காணிக்கை இப்படி அனுப்பிக்கிட்டே இருப்பார். எனக்கு கண்பார்களே, அவர் அன்றைக்கி சொன்னார், நான் ஒரு சின்ன வேலையில் தான் இருக்கேன். நான் கூட நினச்சேன் சின்ன வேலைன்னு ஒன்று எல்லாருமே சொல்லும்போது சின்ன காணிக்கைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா யாரும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்ம கொடுத்தது எண்ணி முடியாதது, எண்ணி முடியாத நன்மைகள். அதனால தான் நம்ம பாடுறோம், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய். அவர் செஞ்ச நன்மைகளுக்கு 1000 உண்டு. அதை விவரிக்க நமக்கு என்ன கிடையாது, வார்த்தை கிடையாது. அதனால் சின்னதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது சொன்னார், நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கேன். என்ன வேலையா கொஞ்சம் சொல்லுங்கள். தப்பாக நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேயா. ஒரு வாட்ச்மேனாக இருக்கேன். ஆண்டவர் கொடுத்த ஊழியமே காவல் தாங்க, மறந்துடாதீங்க. பின்னாடி சொல்கிறேன். இப்போ உங்கள் வேதத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். காப்பா உன்னை காப்பா, காத்தவ காப்பா, எல்லோரும் எல்லாமே காத்திடுவா. கலங்காதே மகனே, காத்திடுவா. காப்பா உன்னை காப்பா, காத்தவ காப்பா, எல்லோரும் எல்லாமே காத்திடுவா. கலங்காதே மகனே, காத்திடுவா. கல்லுன்னை அழைத்தவர் கரமதை பிடித்து கை விடாதிருப்பார். கல்லுன்னை அழைத்தவர் கரமதை பிடித்து கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் ஆசீர்வதித்து, ஆண்டுகள் தோறும் நம்மை ஆசீர்வதித்த அந்த ஆண்டவரை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். காப்பா காப்பா, காப்பவ காப்பா, எல்லோரும் எல்லாமே காத்திடுவா. கலங்காதே மகனே, காத்திடுவா. இஸ்ரவேலுக்கு பனாதரத்தில் அன்று மன்னாவை தரவில்லையோ? இஸ்ரவேலுக்கு அன்று வாக்கு படி ஒரு மன்னாவை தரவில்லையோ? எல்லோ இவர்களை விட்டு விலகிறென்று என்று சொல்லவில்லையோ? எல்லோ இவர்களை விட்டு விலகிறென்று என்று சொல்லவில்லையோ? இல்லையோ, இல்லையோ,
அன்று மல்லாவை தரவில்லையோ, அன்று மல்லாவை தரவில்லையோ. காப்பா காப்பா காப்பவர் காப்பா என்றும் எல்லுமே காத்திடுவார். கலக்காதே மகனே காத்திடுவார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காவற்காரன் என்ன ஐயா? இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவல்காரனாய் உன்னை நியமிக்கிறேன்னு யாரை சொன்னார்? எசேக்கியேலை சொன்னார். ஏன் சொன்னாரியா? காவற்காரன் எப்படி இருக்கணும் வாசிக்க பார்க்கலாம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும். இன்னைக்கு விமானம் வர்றதுக்கு ஒரு ராடார் வச்சுருக்காங்க. ராடார் என்ன செய்யுது? எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒரு விமானம் வருதுன்னா எந்த திசையிலேருந்து வருது, எவ்வளோ ஸ்பீடில் இருந்து வருது, அது பேசஞ்சர் ஃப்ளைட்டா அல்லது வேறு ஏதாவது வருதா அப்படிங்கிறத உடனே ராடார் தெரிவிக்கும். உடனே இவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியான பதில் வந்தால் என்ன செய்வாங்க? அனுமதிப்பாங்க. இல்லாட்டா மறிச்சிடுவான். அதுலேயும் பதில் என்னென்னா அந்நிய தான் சுட்டு கூட வீழ்த்த வந்தாயிர மாட்டான். ஏன்னா காவல்காரன் எப்படி இருக்கணும்? கண் முதல்ல தெளிவாக இருக்கணும் இல்லையா? காவல்காரன் கண்ணு தெரியாட்டா என்ன பிரயோஜனம்? யார் வாரா யார் போகிறா தெரியாதே. மொர்தெக்காய் அன்னைக்கு இப்படி தான் காசலில் உட்காந்துருந்தான். ஒரு சமயத்தில் ராஜாவை கொலை செய்ய எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கலாம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ராஜாவை கொலை செய்வதற்கு பித்தானா தேரேஸ் என்ற 2 பேர் வர்மம் வைத்து ராஜாவாகிய 2:21 வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருப்ப வாசல்ல தான் காவல்காரன் என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கணும். வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய அந்த காவல்காரங்களுக்குள்ளே 2 பேரு ராஜ பிரதானிகளாகிய பித்தானா தேரேஸ் வர்மம் வைத்து, அவர் மேல வர்மம்னா என்னது? வஞ்சம் வைத்து ராஜாவாகிய அகாஷ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். கை போடனா என்னது? அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்தது. மொர்தெக்காய்க்கு தெரிந்து வந்த போது அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். பட்டயம் வர்றதை பார்த்தா சொல்லணும். நமக்கு எதிராக வருகிற காரியத்தை பார்த்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லணும். எச்சரிக்காம இருந்தா உன் மேல என் மேல அந்த ரத்தப்பழி வந்துடும். அதனால தான் காவல்காரன் கண் தெளிவாக இருக்கணும். என்ன நடக்குது, யார் வர்றா, யார் போகிறா. சாதாரணமான வேலைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்களே ஐயா, எனக்கு அது ரொம்ப வேதனை. காவல்ங்கிறது நீங்கள் தாங்க அதுக்கு பொறுப்பு. உங்களை நம்பித்தாங்க அத்தனை காரியத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்முக்கு போயிருப்பீங்க. ஒரு தவறாக பண்ணிட்டா ஒரு சைரோன் என்ன செய்யும்? கத்திக்கிட்டே இருக்கும். அது யார் வந்தாலும் சரி, ஊரே வந்தாலும் அதை சரி பண்ணுற வரைக்கும் என்ன செய்யும்? கத்திக்கிட்டே இருக்க. எவனும் கிட்ட போக கூட பயப்படும். ஏன்னா இப்போ பகல்காமில் ஆப்ரேஷன் செந்தூர் நடக்கும்போது அங்கங்கே சைரன் ஒலித்த சத்தத்தை கூட டிவியில் ஒளிபரப்புறாங்க. எத்தனை பேர் கேட்டிங்களோ எனக்கு தெரியாது. சங்கொலிக்கணும் இல்லையா? நம்ம பாடம் இயேசுவே திருநாம கீதம் எல்லெஞ்சிலே எல்லாடுமே சங்காக முழங்கிட வேண்டும். இயேசுவே திருநாம கீதம் எல்லெஞ்சிலே எல்லாடுமே சங்காக முழங்கிட வேண்டும். நான் பாடும் பாடல் நான் நிலமெங்கும் எதிரொலித்திட வேண்டும்.
வேண்டும், உபாதை அடைந்தோம், உணர்வு பெற வேண்டும், உணர்வு பெற வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே எல்லாடுமே சங்காக முழங்கிட வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே எல்லாடுமே சங்காக முழங்கிட வேண்டும். ஐயா, சங்கு சைரோன் ஊதுறாங்களே எதுக்கு? பாதுகாப்பாக இருந்துக்கங்க. யுத்த நேரத்தில் சைரோன் ஒலிக்கும். ஏன்னா அந்நிய படம் வருது, தாக்குவதற்கு ஒரு ஆயுதம் வருது, ஒரு அனுப்பப்பட்ட ஏவுகணை வருது, தப்பித்து கொள்ளுங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறது தான் சங்கு ஒலிக்குது. ஆனால் அந்த சங்கை போடுறதுக்கு ஒரு காவக்காரன் வேணும். சுவிட்சை போட தானே சங்குதும், அதுக்கு ஒரு காவல்காரன் வேணும். அந்த காவல்காரன் எப்படி இருக்கணும்? பட்டயம் வருவதை பார்த்தா, எசேக்கியேல் 33:6 வாசிக்கும் போது பட்டயம் வருவதை கண்டு அவன் என்ன செய்யணும்? எக்காலம் ஊதாமல், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து யாதொருவனை வாரிக்கொண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்டான். காவற்காரன் கையில கர்த்தர் கேட்பார். அதுக்காக தான் காவற்காரன் உத்தரவாதி. சாமல்காரங்கிற சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க. எனக்கு அவனவரை கர்த்தருடைய காவல் காக்கணும். அன்றைக்கு கர்த்தருடைய காவலை காத்தவர்கள் ஏராளம். நெகேமியா அலங்கத்தின் மேலே எத்தனை பேர் காத்திருந்தாங்க. இரவெல்லாம் பட்டயத்தை பிடிச்சிட்டு நின்னாங்களே எதுக்கு? ஒரு அந்நிய காரியம் கூட என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இன்னைக்கு நாட்டில் எல்லையில் உட்காந்துருக்கானே இஸ்ரோவில் ஏதோ தூங்கிட்டு இருக்காங்கன்னா இல்லைங்க, அங்கே உட்காந்து என்ன வருது, என்ன போகுது, என்ன மாற்றம் வருது எல்லாத்தையும் அறிஞ்சு ஜனங்களுக்கு எக்காலம் ஊதிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் பாரோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். ஆக கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். ஆக தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். வாங்க கல்வாரி கொடியேற்றுவோம். பட்டயம் வர்றதை பார்த்து எச்சரிக்க வேண்டியது யாருடைய கடமை? காவல்காரன். இன்னைக்கு முந்தி கொரோனா வரும்போது நமக்கு எரிச்சலாக இருந்துச்சு. எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வெளியே போகாது, போயிட்டு வந்தால் காலை கழுவுங்க, கையை. இதாயா வேலையாக போச்சுன்னோம். எதுக்கு அறிவிக்கிறாங்க? ஒரு தீமை வருது, அதுலேருந்து உன்னை காத்துக்கொள். அதுதான் காவல்காரன் வேலை. இன்னைக்கு அப்பா வந்து பிள்ளைகளை என்ன செய்வாங்க? பொம்பளை பிள்ளைய கூட்டு சொல்லுவாங்க, ஏய் உள்ளே இருமா, வீட்டுக்குள்ளே இருமா, எங்கேயும் போய் அங்கங்கே ஓடாது. எதுக்கு சொல்கிறாங்க? அவள் கற்புள்ள கன்னிகையாக
ஒரு மணவாளனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, நீங்களும் நானும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்கள். நம்ம கரை திரைப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம பாடுறோம், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சு போச்சையாமோ அபிஷேகம், ஆண்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாமோ அபிஷேகம். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொல்லுங்கோ, காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற ஐயா, பெருமை என்ற பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே ஐயா, பணத்திலே அம்மா, பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நம்மளும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்மளும் காவல்காரன், நமக்கு நாம தான் காவல். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் பக்தியை காத்துக்கொள், உன் ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள். உன் சரீரத்தில் கரைவிடாமல் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். காவல்காரனுடைய வேலை. இன்னைக்கு காவல்காரனா யாரு? ஒவ்வொருவருக்கும் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைக்கிறேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. பட்டயம் வந்தால் சொல்லணும். இப்போ கூட இஸ்ரவேலில் யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொத்து கொத்தாக குண்டுகளை நேற்று தெரிஞ்சாங்க. நேற்று கூட கொத்து குண்டுகளை வீசுகிறாங்கன்னா, அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுறாங்கன்னா. எனக்கு கண்பாருடைய நல்ல கவனிங்க, காவல்காரன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ஒரு அறிவிப்பு வரும், பேசஞ்சர்ஸ் ஆர், பயணிகள் கவனத்திற்கு தமிழ்லேயும் வரும், பேசஞ்சர்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் ப்ளீஸ் கீப் அவே ஃப்ரம் தி எட்ஜ் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் பாங்க. என்ன அர்த்தம்? பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் நிற்கிறவங்க என்ன செய்யுங்க? தள்ளி நிலுங்க. ஏன்னா ட்ரெயின் வரப்போது அந்த காற்றுல நீ என்ன செய்யக்கூடாது? இழுக்கப்பட்டுறக்கூடாது. நம்ம ஒரு தரத்துக்கு ரெண்டு தரத்துக்கு சொன்னால் யாத்திரிகன் கிருப்பியா ஜான்தேனா சரி, இதுதான் வேலையாக போச்சாம்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுமே செய்யாத பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின் இந்த டயத்துக்கு வருது, இந்த டயத்துக்கு இத்தனை மணிக்கு வருது. எதுக்கு? உன்னுடைய அவேர்னஸ். அசால்ட்டாக நின்றக்கூடாது, காப்பியை வாங்கி குடிச்சிக்கிட்டு நின்றக்கூடாது. அதுதான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸில் ஏறும்போது ஒன்று எழுதி போட்டிருப்பாங்க, படியில் பயணம் நொடியில் மரணம். எதுக்கு எழுதி போடுறாங்க? நொடியில் மரணங்கிறது யாருக்கு தெரியாது, கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா அந்த உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. அதனால தான் உனக்கு எல்லா இடத்துலையும் எழுதி போடுறாங்க, சாலையில் போகும்போது இடதுபுறமாய் செல்ல வேண்டும். வாகனத்தில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்துக்கு ஒரு வாகனம் எத்தனை மீட்டர் பின்னாடி போகணும் சட்டம் இருக்குது. 100 மீட்டர் 30 மீட்டராக போகணும். 30 மீட்டர் போனால் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு 3.25 அடி, கிட்டத்தட்ட 100 அடி வந்துடும். 100 அடியாவது பின்னாடி போகணும். இன்றைக்கி அப்படியா போகிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி கடைசியில் ஒருத்தர் முட்டிக்கிட்டு சண்டை போடுறோம். எனக்கு கன்வாவிலே சிக்னல் எதுக்கு வச்சுருக்காங்க? நான் சூப்பர் ஃபாஸ்ட்டு, நான் பெரிய ஆள், போவேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கன்வாவிலே அறிவிக்கிற காவல்காரர் எப்படின்னு இல்லை, காரியம் முக்கியம். கிராமங்களில் ஒரு வேட்டி கூட ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டான், துண்டு தோளில் ஓட்டிருப்பான், சட்டை போட்டிருக்க மாட்டான். அவன் கிராமங்களில் ஒரு கொட்டை எடுத்துக்கிட்டு, சாமியை எல்லோரும் வரி கட்டுறவங்க, தண்ணி வரி, தொட்டி வரி, தொழில் வரி, தொட்ட வரி, எல்லா வரியும் நாளை காலையில் கொண்டு வந்து பஞ்சாயத்தில் கட்டணும் சாமியோ அப்படிமா. நாம் உடனே
இவன் துண்டு போட்டிருக்கான், சட்டை கூட போட்டால் இவன் சொல்கிற சொல்லுக்கு நான் ரெடி ஆகணுமா அப்படின்னு இருந்தோம்னா நம்ம எனக்கு பெற வேண்டிய காசு இழந்து என்ன செய்வோம், இழந்துருவோம். எல்லா இடத்துலையும் காவல் முக்கியம். இன்றைக்கி எங்கே போனாலும் காவல் ஏன் வச்சுருக்காங்க? காவல்துறை நண்பர்கள்னு வச்சுருக்காங்களே, எதுக்கு? எல்லாம் வந்தாலும் ஒரு தீங்கு வராதபடிக்கு அந்த இடத்துல காக்கிறதுக்கு. நம்ம நாட்டில் அநேகமாக செலவிடுறது காவலுக்கு தான் அதிகமாக செலவிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி 3 வித காவல்கள் இருக்குது. தண்ணீரில் காவல், தரைப்படை, தண்ணீர் அதாவது கடல் மாதா, தண்ணிப்படை, கரைப்படை, வான்படை, 3 விதத்துலையும் இருக்குது. எந்த பக்கம் இருந்து வரலாம். எனக்கு அன்பானவர்களே, அதனால தானே இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து, ஏன்னா கீழே இருந்து ஆபத்து வரலாம், மேல இருந்து ஆபத்து வரலாம், சைட்ல இருந்து வரலாம், அது அசையாமல் நிற்பது தான் காத்துக்கொள் 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 சொல்கிறார். இந்த காவல்காரனுடைய கண் முதல்ல தெளிவாக இருக்கணும். ஏன்னா பட்டயம் வருவதை பார்க்கணும், தூரத்துலேருந்து வர்றதை பார்க்கணும். பட்டயம் வருவதை பார்த்து எக்காலம் ஊதல்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கணும். நாமளும் இன்னைக்கு அந்த காவல்காரராக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். யோவான் ஸ்நானன் ஒரு காவல்காரன், முன்ன அனுப்பப்பட்டவன். எதுக்கு? அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. அவன் எனக்கு அன்புக்குரியவர்களே, எனக்கு அன்பான மக்களே நான் பேசினாரு, பாம்புக்கு பிறந்தவங்களேன்னாரு. நல்ல தமிழில் சொன்னால் பாம்புக்கு பிறந்தவங்களேன்னாரு. உங்கள் சம்பளம் போதுன்னு இருக்கடான்னாரு. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய வார்க்கச்சை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் கிடையாதுன்னார். எனக்கு அன்பானவர்களே, காவல்காரன் பட்டயம் வருவதை முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். அதை எக்காலம் முதல்னா எச்சரிப்பு சொல்லணும். அப்படி எச்சரிப்பு சொல்லி கவனமில்லாமல் போனால் நம்ம மேலே பழி இல்லை. அப்படி சொல்லாமல் இருந்தால் அந்த குற்றம் யார் மேலே சுமரும்? காவல்காரன் மேலே. காவல்காரன் தாங்க பொறுப்பாளி. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. வெரி வெரி அட்மைரபிள் thing. But at the same time, you will put in your personal and family prayer each and every day. That is my question. Whenever you have a time, will you please put in your personal prayer? Why? Daily needs. Each and every day the program will come to your house. Will you please pray for this continuously to running? தொடர்ந்து ஓடுவதற்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா செலவழிச்சு தான் இந்த ப்ரோக்ராம் வரணும். ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு 1000 ரூபா வேணும். ஒலிபரப்புறதுக்கு ஜிஎஸ்டியோட ராயனுக்குரியதை ராயனு, தேவனுக்குரிய தேவனுக்கு கட்டணும். ஒரு நாள் 5000 ரூபா வந்துடும். கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில் 2 ஆலயம் மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி ஒன்று இருக்குது. 2லேயும் பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் தெரியாத மக்கள். இவர்களை நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே திருநெல்வேலியில் வாரம் 4000 ரூபா. எல்லாரும் சபையில் நிறையா வரட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரை கொஞ்சமாக ஆட்கள் விட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சொந்தமாக வேன் 4-5 வச்சு தான் பரவாயில்ல, ஒன்று கூட கிடையாது, வாடகை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் தான் எழுப்பி தந்ததுக்காக ஜெபம் பண்ணுங்க. வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு திரும்பி அவங்க எங்கே இறங்குனாங்களோ பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல கொண்டு விடுவோம். ஏன்னா இவங்க பார்வை தெரியாதவங்க, எப்படி போக சொல்கிறது, எப்படி வாங்கன்னா வந்துடுவாங்க. எங்கே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி நடந்து வாருங்க, அப்போ தெரியும். இந்த மக்கள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியம், இதுக்கு அவங்க போடுற காணிக்க கரண்ட் பில்லு கட்ட கூட கத்தாது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, நல்ல உடை கொடுக்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு, அது மட்டுமல்ல ஒரு கட்டுமான பணிக்கு அல்லது ஒரு தொலைக்காட்சி ஊழியத்துக்கு, ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளை ஒருவருடைய கல்விக்கு, அப்பா அம்மா தான் படிக்காமல் போயிட்டாலும் அந்த பிள்ளையை படிக்கணும். இப்போ கூட ஒரு பையனை கல்லூரியில் சேர்த்துருக்கேன். 13,200 அந்த பையனுக்கு ஃபீஸு. இன்னும் ஃபீஸ் கட்டலை. 3 தடவை கூப்பிட்டு கேட்டாங்க. 1ஆம் தேதி காலேஜ் திறக்குதியா, எப்படியாவது ஃபீஸை கட்டிடுங்க. ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். நீங்கள் எந்த காலேஜுன்னு கேட்பீங்க, கேட்டால் அதையும் சொல்கிறேன். ஞானதாசன் மாடரேட்டரில்
ஒரு பையனை ட்ரிபிளிக்காக சேர்த்துருக்கேன். அப்பா கண்ணு தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்திற்காக உதவலாம். ஏன் கண்ணு தெரியாது அவங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானுளே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் செலுத்தினால் அதற்கு எங்களுக்கு கணக்கு வைப்பதற்கு கொடுக்க முடியுமா? வாய்ப்பு உண்டா? மிக நிச்சயமாக வாய்ப்புண்டு. என்கிட்ட கேளுங்க. அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பரே இருக்குது, தருவேன். அதில் கொடுத்தா உங்கள் ஆதார், பேன் கார்டோடு சொல்லுவீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வரி விலக்கான காரியம் எடுத்து கொடுக்க முடியும். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காவல்காரன், ஒவ்வொருவரும் காவல்காரன் தான். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற காவல்காரர்கள் ஏராளம் சுவாமி. அந்த காவல்காரனுடைய கனி என்ன? அற்பமான பணி அல்ல, அது விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தின் பணி. பட்டயம் வருவதை பார்க்க வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும், எச்சரிக்க வேண்டும். அப்படி எச்சரித்து அவன் கவனம் இல்லாமல் வாரிக்கொள்ளப்பட்டா அந்த இரத்தப்பழி காவல்காரன் மேலே இல்லை. அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சிலர் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. சிலர் கவனிப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனால் காவல்காரனுடைய கடமை எக்காலத்தை உதவும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் யார் யாரெல்லாம் இத்தனை வருஷமாக தாங்கி வராங்களோ, ஒருவருடைய முகம் கூட எனக்கு தெரியாது, ஒருவருடைய நிறம் கூட எனக்கு தெரியாது. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் மாறட்டும். நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேறட்டும். வியாதியில் இருப்போர் விடுதலை வரட்டும். மன சமாதானமற்றிருப்போருக்கு சமாதானத்தின் தேவன் உலகத்தில் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.